ஸோ வர்கலாவோட ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம். ஏன்னா 6.7 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி, அதாவது கடலுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு குன்றுகளை பார்க்க முடியும். அப்படியே இங்கே இருக்கிற அந்த ஒரு சன்செட்டை வந்து ரசிச்சுக்கிட்டு கீழே எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மறுநாள் காலையில் ஜனார்த்தன சாமி கோயிலை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. என்ன ஒன்று அன்னதானம் தருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன், பட் அன்னதானம் தரல. அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த கேரளாவையும் 20,000 பட்ஜெட்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய பயணம் திருவனந்தபுரம் தொடங்கி கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அச்சங்கோவில இருந்து புனலூர் வழியா நம்ம வந்து டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கோம். புனலூர்ல இருந்து வர்கலா நம்ம போக போறோம். புனலூர்ல இருந்து கொல்லத்துக்கு டிஎன்எஸ்டிசில 61 ரூபா ஃபேர்ல நம்ம வந்து கொல்லம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தடைஞ்சங்க. அங்கிருந்து வர்கலா சிவகிரிக்கு 30 ரூபா ஃபேர்ல நம்ம ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணி வந்தோம். வர்கலா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பீச்சுக்கு எவ்ரி 15 மினிட்ஸ் ஒன்ஸ் பஸ் இருக்குங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஒரு 10 ரூபா ஃபேர்ல நம்ம வந்து ஜனார்த்தனன் சுவாமி கோயில் அந்த ஸ்டாப்ல இறங்கணும். வர்கலா ரீச் ஆன உடனே எனக்கு ரொம்ப ஜுரங்க. சரி ஹாஸ்டல்ல ரூம் எடுக்கலான்ட்டு ஹாஸ்டல் நியர்பைல எங்கனா இருக்கான்னு தேடினேன். கடைசியில நமக்கு பீச்சு பக்கத்திலேயே ஒரு ஹாஸ்டல் வந்துச்சுங்க. 240க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப சீப்பான ரேட்ல வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ இதுதாங்க நம்ம தங்கியிருக்கிற ஹாஸ்டல். செம்ம டயர்டில் வந்து தூங்கிட்டேன். இப்போ நம்ம கரெக்டாக இங்கே வரைக்கும் வந்தோம். இப்படி போயிட்டு புனலூர் போயிட்டு காலையில் வந்து இங்கே இருக்கோம். ஆக்சுவலி இந்த வர்கலான்றது திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்கு. ஸோ ஆக்சுவலி இப்படி போய் நம்ம திருவனந்தபுரமே இன்னும் லைட்டாக பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம பேக் இருக்குது, மேலே தங்கியிருக்கோம். ஸோ ஃபேன் எல்லாத்தையும் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். செம்ம டயர்டுங்க எனக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா அச்சங்கோவில் போயிட்டு புனலூர்லேருந்து கொல்லம் வந்து கொல்லத்துலேருந்து நம்ம ட்ரெயினில் இங்கே வர்கலா சிவகிரி வந்திருப்போம். ஸோ அங்கே வந்து இங்கே வந்து சிவகிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஹாஸ்டல் எடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி 1 மணிலேருந்து நாளைக்கு காலைல 10:30க்குள்ளே நம்ம செக் அவுட் ஆகணும். 240 ரூபா சம்திங் நம்ம வந்துச்சு. ஸோ பட்ஜெட்டில் பண்ணுறோன்றதால அதேமாரி நீங்கள் வர்கலா பொறுத்த வரைக்கும் வர்கலா சுற்றி இருக்க அவுட்டோர் ஆக்டிவிட்டி, அதாவது மாண்ட்ரோ ஐஸ்லாண்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பூவார் அந்த லேக்கு, அந்த சுற்றி அந்த கயாக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் பட்ஜெட்டில் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வர்கலாவில் வந்து பட்ஜெட்டில் பண்ணணுன்னா இங்கே வந்து இங்கே இருக்கிற கோயில்களை சுற்றி பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்தாலுமே ஆட்டோ எடுத்தோன்னா நீங்கள் இங்கே வரலாம். பட் நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரியா இருந்தால் அந்த விஷ்ணு கோயிலாண்டே நிறுத்திடுவாங்க. ஸோ நீங்கள் அப்படியே விஷ்ணு கோயிலை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வரலாங்க. நான் டயர்டில் இங்கே வந்துட்டேன். நம்ம வர்கலாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்கலா பீச்சை வந்து இந்துக்களோட பாபநாசம் பீச்சுன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்க விஷ்ணு கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று, ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஒரு இடமும் கூட. அதனால் இது வந்து பாபநாசம் பீச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்து வர்கலா பீச்சுன்னு சொல்கிறாங்க. 3 பீச்சாக பிரிக்கிறாங்க. அதாவது நார்மலாக இருக்க இப்போ இருக்கிற பாபநாசம் பீச்சுன்னு சொல்லப்படுற வர்கலா பீச், அப்புறம் பார்த்திங்கன்னா எடவா பீச், கபில் பீச், இப்படின்ட்டு 3 பீச்சுகள் சேர்ந்தது தான் இந்த வர்கலா பீச். இது நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கபில்லையும் எடவாலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ வர்கலாவோட ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 6.7 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குன்றுகளை நீங்கள் வந்து, அதாவது கடலுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு குன்றுகளை பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் நீங்கள் இங்கே வர்கலாவில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரேபியன் சி எப்படி இருக்குது பாருங்க, அரபிக்கடல். ஸோ பயங்கரமாக இருக்குது. அப்படியே இங்கே இருக்கிற அந்த ஒரு சன்செட்டை வந்து ரசிச்சுக்கிட்டு நம்ம வந்து கீழே எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. பொதுவாக நம்ம கடற்கரை ஓரங்களில் இருக்க கடை தெருவுகளில் வந்து பார்த்திங்கன்னா மீன்களும் நமக்கு தேவையான துணிமணிகளும் நிறையா வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இங்கே வர்கலாவில் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதை அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு கீழே சன்செட் பார்க்குற இடத்துக்கு நம்ம வந்து நடந்து போகணுங்க.
சன்செட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்முடைய இரவு உணவு வந்து ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோங்க. ஸோ ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு 200ல வந்து முடிச்சோம். முடிச்சுட்டு நம்முடைய இரவு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஹாஸ்டல்ல வந்து முடிஞ்சது. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த நைட்ல அந்த கடைகளா இருக்கட்டும், அந்த பீச்சா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே நல்லா தூங்கிட்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு, குளிச்சுட்டு, அப்படியே காஸ்டியூமோட அதாவது நம்ம கோயிலுக்கு போவோம்ல, வேஷ்டியோட நம்ம வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இப்போ கோயிலோட குளத்துல தான் இருக்கோம். ஜனார்த்தன சுவாமி கோயிலோட குளம். இங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அப்படியே நம்ம வந்து அங்கே நம்ம சப்பலை விட்டுட்டு அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். ஸோ பாரம்பரிய நம்மளுடைய உடையில் இருக்கும். ஸோ கோயிலுக்குள்ளே கேரளா கோவிலுக்குள்ளே கேரளாவில் இருக்க எல்லா கோவிலுமே பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டியோடு தான் நம்ம போகணும். ஸோ வாங்க போகலாம். ஜனார்த்தன சுவாமி கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. வாங்க. ரூமில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடந்து வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வந்துச்சு ரூமில் இருந்து. ஸோ நம்ம ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம். நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். பட் நம்ம உள்ள வீடியோ எடுக்க அலௌடு இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த ஜனார்த்தன சுவாமி கோவில், விஷ்ணு டெம்பிளுங்க. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. வர்கலாவில் இருக்க ஜனார்த்தனன் சுவாமி கோயில். ஸோ இதாங்க கிழக்கு கோபுரம். இந்த பக்கமும் கிழக்கு நுழைவாயில் இருக்குங்க. ஸோ காலை கதிரவனை பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நுழைவாயில். சாமி தரிசனம் சிறப்பாக அமைஞ்சதுங்க. உட்காந்துட்ருக்கோம் கோயிலில். இதுதான் கோவிலோட மேற்கு கோபுரம். அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே வர்கலாவில் இருக்க ஜனார்த்தன சுவாமி கோவிலையும், இங்கே பக்கத்துலேயே ஐயப்பன் கோவிலையும், பக்கத்துலேயே இருக்க சிவன் கோயிலையும் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக சுற்றி பார்த்தாச்சுங்க. பெரிய ஆலமரம், அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கோவில் இப்படின்ட்டு சூப்பராக இருக்குங்க. என்ன ஒன்று அன்னதானம் தருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன், பட் அன்னதானம் தரலை. ஸோ இங்கே நம்ம என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சப்பல் வைக்கவும் இடம் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கோயிலில் விட்டு போகல, அந்த மாதிரியும் விட்டு போகலாம். பட் இங்கே நீங்கள் கடைகளில் விட்டு போனால் 5 ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. பாண்டிய மன்னனாலே கட்டப்பட்டன்ற ஒரு வரலாறும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்த திருவிதாங்கூர் மன்னர்கள் வந்து இதை வந்து புனரமைச்சிருக்காங்க. நம்ம நேற்று ஈவினிங் வந்தோம். போய் வர்கலா கிளிஃப், அந்த மலையோட அந்த ஒட்டு சரிவில் இருக்க அந்த ஒரு கடற்கரையை பார்த்தோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த நைட் அந்த கடைகளை பார்த்தோம். நைட்டில் நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் வந்து இந்த கடல் ஓரமாகவே இருந்திருக்கும். அப்புறம் நைட்டு நம்ம இங்கே ஒரு ஹாஸ்டலில் வந்து தங்கிட்டு, ஸோ 240 ரூபாய்க்கு ஒர்த்து. ஸோ டார்மெண்ட்ரி மாதிரி தாங்க. அது மாதிரி இது தங்கிட்டு அப்படியே அங்கேயே குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுநாள் காலையில் ஜனார்த்தன சாமி கோயிலை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக இந்த வர்கலாவை சுற்றி வேறு என்னென்ன பார்க்கலாம், அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க ஜடாயு மங்கலம், அதாவது வேர்ல்டு பிக்கஸ்ட் பேர்ட் ஸ்டாச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த திருவனந்தபுரம் சுற்றி இருக்க நிறைய இடங்களை நம்ம சுற்றி பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் ஓவர் கேரளா ட்ரிப்பில் 15வது எபிசோடில் இருக்கோம். ஸோ வாங்க. அண்ட் இதுதான் பஸ் ஸ்டாப்பு. நேற்று இங்கே தான் இறங்கணுமே. அதாவது இங்கேருந்து பார்த்திங்கன்னா வர்கலா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே 2 கிலோமீட்ரு. 10 ரூபா ஸ்பேருங்க பஸ்ஸுக்கு. இந்த மாதிரி ரெகுலராக பஸ் வந்துகிட்டே இருக்கும். வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அந்தாண்ட பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த பஸ்ஸு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கே நின்றுட்டு கிளம்பி வருங்க. ஸோ எல்லோரும் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. திருப்பியும் 10 ரூபா ஃபேரில் நம்ம வர்கலா பஸ் ஸ்டாண்டு வந்து அடைஞ்சோங்க.
வர்கலா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு நம்ம வந்து பயணம் பண்ணோம். அது கூடிய விரைவில நம்மளுடைய சேனல்ல வீடியோவா வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.